السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய ஹுதுபாவினுடைய உரை இதய நபியின் இனிய இல்லறம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் எனது அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடியை நான் படைத்திருப்பது. எதற்காக எனில், நீங்கள் உங்கள் ஜோடி இடத்தில் சக்கீனத் என்ற அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு மத்தியில் அன்பையும் நேசத்தையும் பரிவையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மகத்தான அத்தாட்சியாக அமையும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதர்களிலிருந்தே அவர்களுடைய ஜோடியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாம் மனிதர்கள் என்றால் நம்முடைய மனைவிமார்களும் மனிதர்கள்தான். மலக்குகளிலிருந்தோ ஜின்களிலிருந்தோ வேறு படைப்பினங்களிலிருந்தோ நமக்கு மனைவிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்யவில்லை. இப்படி தேர்வு செய்தால்தான், அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்கள் வேறு ஒரு படைப்பை திருமணம் செய்துவதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி இருக்க முடியும், கூடும். ஆனால் அப்படி அல்லாஹ் உருவாக்கவில்லை. அந்த இனம் ஜோடிகளாக இருந்தால்தான் சக்கீனத் என்ற அமைதி ஏற்படும். லித்தஸ்குனு இலைஹா, உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் நிம்மதியும் மன நிறைவும் பெறுவதற்காக நாம் உங்களுடைய ஜோடியை உங்களிலிருந்தே படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதோடு மாத்திரமல்லாமல் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் கனிவையும் பரிவையும் நான் தான் உங்களுக்கு மத்தியிலே விதைத்தேன் என்று குறிப்பிடுகிறான். அருமையான பெருமக்களே, இந்த திருமண வாழ்வு என்பது ரொம்ப அழகானது, வாழ்க்கை என்பது அழகானது. ஆனால் அதை நாம் பயன்படுத்தும் விதம்தான் எப்படி, அது எந்த வழியிலே போய் சேருகிறது, அது நல் வழியிலே சேருகிறதா அல்லது வேதனை தரும் வழியிலே சேருகிறதா?
என்பது அவரவருடைய நடத்தைகளையும் வாக்குகளையும் போக்குகளையும் பொறுத்து அமையும். ஒரு திருமணம் நடைபெறுகிறது. கடந்த காலத்திலெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, அதற்கு முந்தைய காலத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் நாம் கேட்டும் இருக்கிறோம். கல்யாணம் முடிப்பாங்க, பொண்ணு யாருண்டே மாப்பிள்ளைக்கு தெரியாது, பார்த்துருக்கவே மாட்டார். அந்த காலத்தில் அப்படி தானே? இப்போ அப்படி இல்லை, அதெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. பொண்ணை மாப்பிள்ளை தான் இப்போ தேர்வு செய்கிறார், மாப்பிள்ளையே பொண்ணு தேர்வு செய்கிறான். அப்படி ஒரு நிலை உருவாயிடுச்சு. பெற்றோர் தான் என்ன செய்வார்கள்? மாப்பிள்ளையையோ பெண்ணையோ தேர்வு செய்வார்கள், பார்த்து இருக்க மாட்டாங்க. என் தந்தை முடிவு செய்தால், என் தாய் முடிவு செய்தால் அது சரியாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. உண்மையும் அப்படித்தான். இதுவரை பார்த்திராத, பழகியிராத, பேசியிராத ஒரு பெண்ணோடு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது நமக்கு தெரியும் தானே? அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம், பிரியம். ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் கணவனுக்கு மனைவி துடித்து போவாள். அவன் எப்போது ஊருக்கு வரமாட்டான், வெளியிலே சென்றிருந்தால் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். அந்த காலத்தில் எல்லாம் கடிதங்கள் எழுதுவோம். அந்த கடிதத்துக்காக வேண்டி ஏங்கி கிடந்த காலங்கள் உண்டு. கடிதம் வராதா? போஸ்ட் மாஸ்டர் வரும்போதெல்லாம் நீ கடிதம் இருக்கா? இல்லைம்மா. அந்த போஸ்ட் மாஸ்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது. அரைக்கால் சட்டை போட்டுட்டு வருவார். அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு கடை கடைன்னு வருவார். வேகமாக நடப்பார். சைக்கிளும் இருக்காது அவருக்கு, சைக்கிள் ஓட்ட மாட்டார். அப்போ அவர்கிட்ட நம்ம மக்கள் கேட்கறத நான் பார்த்துருக்கிறேன். கடிதம் இருக்குதா? இல்லைம்மா, நாளைக்கு தர்றேன் அப்படிம்பார். இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு பண்பா, ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் பண்பாளராக அவர் இருந்தார். ஆக அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பார்த்திராத, பேசியிராத, தெரிந்திராத ஒரு பெண்ணோடு வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் எல்லாம் பரக்கத்து செய்து நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து, உம்மாவும் பிள்ளையை பெற்றிப்பா, மகளும் பிள்ளையை பெற்றிருப்பா. ஒரே வீட்டில் 2 தொட்டில்கள் ஆடும். ஒரு தொட்டில் உம்மாவுடையது, இன்னொரு தொட்டில் மகளுடையது. இப்படியெல்லாம் இருந்த காலம் அவ்வளவு அழகானது, அருமையானது, ரம்மியமானது. ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், கல்யாணத்துக்கு முன்னாலேயே முதல்ல பேசி முடித்த உடனே ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கும் ஃபோன்லேயே சண்டை பிடிச்சி கல்யாணத்துக்கு முன்னாலேயே அது அத்து முறிஞ்சிருது. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே டிவோர்ஸுங்கிறது, தலாக்குங்கிறது நிக்காஹுக்கு பிறகு ஏற்படணும். ஆனால் நிக்காஹுக்கு முன்னாலேயே இது நடந்து முடிஞ்சிருது, சண்டை வந்துடுது. இப்படியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக எப்படியோ நாம் வாழ்க்கை துணையை நாம் தேடிவிட்டால், கபில் தூ என்று சொன்னதற்கு பிறகு நாம் எப்படி நடக்கணும், அதை நாம் யாரை பார்த்து நடக்கணும்? இன்னைக்கு எல்லா நடிகைகளையும், நடிகர்களையும், அல்லது விளையாட்டு வீரர்களையும், அவர்களுடைய மனைவி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சங்கடமான விஷயங்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைய கால ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். மாப்பிள்ளை 5 அடி 6 அங்குலமா அதுக்கு குறைவா இருக்கணும். அவ என்ன மோசமான இருந்தாலும் பரவாயில்லையா? இது ஒரு அடையாளமா? இது ஒரு தரமா பார்ப்பதற்கு? இதெல்லாம் இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நீங்கள் பெண் பார்க்க வேண்டும், எப்படி கணவனை தேட வேண்டும் என்று நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக போதித்திருக்கிறார்கள். அது தனித்தலைப்பு. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை அழகானதாக, கனிவானதாக அமைய வேண்டுமா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அது போதுமானது. அதிலிருந்து சில தகவல்களை இன்று நான் சொல்வதற்கு இருக்கிறேன். ஒரு பிற மத அறிஞர் ஒருத்தர் எழுதியிருந்தார், எல்லா மதங்களும் இஸ்லாமை தவிர, அவர் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் எழுதுகிறார், எல்லா மதங்களையும் தவிர, இஸ்லாத்தை தவிர எல்லா மதங்களும் இல்லறம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. எல்லா மதமும் இல்லறம்ங்கிறது நிரந்தரமாக இருக்கணும்,
அப்படின்னு விரும்புதான், இஸ்லாம் விரும்ப இல்லையா அப்படின்னு சொல்ற. அவர் புரிஞ்சிருக்கிறது அப்படி, அவர் எதை வச்சு புரிஞ்சாரோ தெரியாது. ஆனால் அது தொடர்ந்து இன்னொன்று சொல்றார், ஆனால் பிற மதங்களை விட இஸ்லாத்தில் தான் விவாகரத்து தலாக்கு என்பது குறைவாக இருக்கிறது அப்படின்னு எழுதுறார். பிற மதங்கள் என்ன செய்கிறது என்றால், நிக்காக என்பது அந்த திருமண பந்தம் என்பது உறுதியாக காலமெல்லாம் இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று பிற மதங்கள் விரும்புகிறது. இஸ்லாம் அப்படி அல்ல. ஆனால் விவாகரத்து என்பது இஸ்லாமை தவிர்த்து மற்ற மதங்களில் தான் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அவருடைய கருத்து பிழையானது, ஒரு பக்கம் பிழையானது, இன்னொரு பக்கம் சரியானது. விவாகரத்து முஸ்லீம்களில் குறைவாக இருக்கிறது என்பது இப்போ நம்ம பார்க்குறோம். நிறைய விவாகரத்து தலாக்கு அது இது நடந்துக்கிட்டு நம்ம ஊர்லேயே பார்க்குறோமா இல்லையா? எல்லா ஊர்லேயும் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஆனால் பிற மதங்களை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஸ்லாத்தில் குறைவாக இருக்கிறது, இது உண்மை. பிற மதங்களை நீங்கள் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியோ ஹிந்துவோ மற்ற மதங்கள் எதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிலிருந்து இதை நாம் நிஸ்பத்து செய்து பார்த்தால் இந்த ஷரியாவில் இஸ்லாத்தில் அது குறைவுதான். ஆனாலும் கடந்த காலத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்வியலில் நிறைய முறிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி ஆனால் நம்புவதற்கு கடினமாக இருக்கும், ஆனால் உண்மை யதார்த்தம் அதுதான். ஒரு ஹத்தீப், வெளியூரை சார்ந்த ஒரு ஹத்தீப், அவருடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறார். என்னோட அவர் நல்ல நெருக்கம், நல்ல பிரியமாக இருப்பார். அப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார், இந்த கல்யாணத்தை கூப்பிட்டு ஃபோன் அடிக்கிறார். 2 மகளுக்கு கல்யாணம், திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்கிறார், என்னால் எடுக்க முடியல. அப்புறம் லேட்டாக, ஏன்னா நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப விவகாரத்தில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பெண்ணு விட்டு தகராறு. இதெல்லாம் முடிந்து அதற்கு பிறகு நான் ஃபோன் பண்ணும் பொழுது, இப்படி ஹஸ்ரத் நீங்கள் ஃபோன் அடிச்சுங்க, எடுக்க முடியல, எங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளை பொண்ணு தகராறு, அதில் உட்காந்துக்கிட்டு இருந்ததுனால எடுக்க முடியல. அங்கேயுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஊர் அவங்க எப்படி நினச்சி வச்சிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். அங்கேயுமா, காயல்பட்டினத்திலேயுமா அப்படிலாம் இருக்குது தலாக்கு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நிறைய இருக்குது ஹஸ்ரத். அப்போது அந்த ஹத்தீபு சொன்ன விஷயம், அது முஸ்லீம்கள் ஓரளவு கூடுதலாக வாழக்கூடிய ஊர் தான், எங்கள் ஊர் அளவுக்கு இருக்காது அப்படின்றார். எங்கள் ஊர் அளவுக்கு இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை ஹஸ்ரத், உங்கள் வீரவிடலாம் இது இங்கே அதிகமாக தான் இருக்கிறதாக நான் கருதுனேன். இல்லை ஹஸ்ரத், எங்கள் ஊர் மாதிரி வேறு எந்த முஸ்லீம் ஊர்களையும் இவ்வளோ தலாக்கு இருக்காது. நான் ஏன்னா முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர் தான் அது. அவர் சொன்னார். அப்போ அவர் பேசும்போது அக்டோபர் முடிஞ்சு நவம்பரினுடைய துவக்கம், ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே வைங்க, அதான் எனக்கு ஞாபகம். அப்போ 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதம் ஜனவரியிலிருந்து இன்று வரை எங்கள் ஊரில் நடந்த நிக்காகினுடைய எண்ணிக்கை 96. ஜனவரியில் இந்த வருஷம் எங்கள் ஊரில் நடந்த நிக்காகினுடைய எண்ணிக்கை 96 நிக்காக நடந்திருக்கிறது. அது எல்லா கொள்கையிலும் இருக்கலாம், சுன்ன ஜமாத் இருக்கலாம், தப்லீகில் இருக்கலாம், அல்லது வஹாபிஸ் இருக்கலாம், என்னமோ மொத்தத்தில் 96 நிக்காக நடந்திருக்கிறதாக அவர் சொன்னார். இந்த 96 நிக்காகில் இந்த வருஷத்தில் இந்த வருஷம் நான் சொல்ல, அவர் சொல்லும்போது சொன்னேன், இந்த 96 நிக்காகில் 62 நிக்காகுகள் முறிந்து போய்விட்டதுன்றார். நான் திகைச்சு போயிட்டேன். அப்படி பார்த்தா காயல்பட்டன் நம்ம ஊர் தங்கம் தான் ஹஸ்ரத், நீங்கள் சொன்னதான் சரி. அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. என்ன ஹஸ்ரத் நீங்கள் சொல்கிறது, நான் தானே ஹதீபாக இருக்கேன், தஃப்தருங்க தானே பதியப்படுது, நான் தானே தஃப்தரை பதிகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லா 96 நிக்காகில் 62 நிக்காகு பிரிந்து விட்டது என்றால் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த நிக்கா. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவே இப்படியான ஒரு நிலை நமது ஊரில் இனி வரக்கூடாது என்பதற்காக எத்தனையோ பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலும் கூட அது ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாங்க. நாம் சொல்ல வருவது என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது. இப்போ எல்லாம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம பழைய மாப்பிள்ளை, புதிய மாப்பிள்ளை, இனி வரக்கூடிய மாப்பிள்ளை, எல்லாம் அப்படி தானே இருக்கிறோம். எப்படி இருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். முதல்ல நம்ம எல்லா ஹுதுபாக்களிலும் ஓதக்கூடியது தான், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலிஹி, உங்களில் நல்லவர் யார் தெரியுமா, உங்கள் குடும்பத்துக்கு நல்லவர். உங்க மனைவி உங்களை சொல்லணும், உங்க பிள்ளை உங்களை சொல்லணும்,
எப்படி சொல்லணும்? என் கணவர் ரொம்ப நல்லவர், எங்க வாப்பா நல்ல வாப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இருக்கணும். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க பாருங்க, உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. வான கையிருக்கும் லியாகலி, என் குடும்பத்திற்கு நான் மிக நல்லவன், என்னுடைய நான் நல்லவனாக இருக்கும் அளவிற்கு யாரும் இல்லைங்கிறாங்க. அது வர முடியாது தான். அந்த போய் தொட முடியுமா? அது எவரெஸ்டையும் தாண்டியது, அதை தொட முடியாது. ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை இனிக்கும் வாழ்க்கையாக, இனிக்கும் இல்லறமாக மாற வேண்டும் என்றால் மனைவிக்கான உரிமைகளை நாம் சரியாக தர வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை பாராட்டுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு செய்கிறாங்க, நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லைன்னு இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்கிறதையே பரவாயில்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அருமையாக இருக்க சாப்பாடு, என்னப்பா சமைச்சா, நல்ல சமைச்சிருக்கிறியே, ருசியாக சமைச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்றது இபாதத்துங்கிறாங்க. துனியால வேற எந்த மதத்திலையும் இப்படி சொல்லி தரப்படலை. நீ அப்படி சொல்வது இபாதத்து என்று சொல்லி தந்த மார்க்கம். மனைவி நீ பாராட்டுப்பா, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுப்பா, ஒரு தட்டில் உட்கார்ந்து சாப்பிடு, ஒன்றாக ஒரே சுஃபரால உட்கார்ந்து சாப்பிடு என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதனால் அன்பு பெருகும் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆயிஷா நாயிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க. எப்படி இருப்பாங்க? தொழுகையில், எங்கள் வீட்டில் வந்தால் தொழுகையில் ஈடுபடுவாங்களா, திக்ரில் ஈடுபடுவாங்களா, தஸ்பீஹில் ஈடுபடுவாங்களா, குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்களா, மற்ற இபாதத்துகளில் ஈடுபடுவாங்களா, இறை சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்களா, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டா கான ஃபீ அமலி அஹ்லிஹி, வீட்டு வேலையில் எங்களுக்கு துணையாக இருப்பார்கள். ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. ஆயிஷா நாயி சொல்றாங்க, வீட்டு வேலையிலே எங்களுக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். நாங்கள் என்ன வேலை செய்யறோமோ எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு. அப்ப மனைவிமார்கள் நீங்க உட்காருங்களேன் நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனாலும் அந்த வேலைகளை செய்யறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நம்ம பார்க்கிற விஷயத்தில் என்ன பிரச்சனைகள் அதிகமாக ஏன் இது ஏற்படுகிறது என்றால், மனைவிக்கான நேரம் ஒதுக்கப்படுவது என்பது குறைந்து விட்டது. மனைவியோடு யார் பேசுறான்? போனோட தான் பேசிட்டு இருக்கிறோம். மனைவியோட பேசுவது என்பது குறைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கிட்ட உட்கார்ந்து சொல்லுவாங்களாம், கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் பேசுங்களேன் அப்படிம்பாங்களாம். அவங்கள பேச வச்சு கேட்பாங்க, அது இனிமையாக கேட்பாங்களாம். ஆயிஷா கொஞ்சம் பேசுங்களேன், ஹப்ஸா கொஞ்சம் பேசுங்களேன், ஜைனப் கொஞ்சம் பேசுங்களேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உலகத்தில் கோடான கோடி மக்கள் வந்தாச்சு, வரப்போறாங்க, வந்தாங்க, இருக்கிறாங்க. எல்லாரிலேயும் மிக பிஸியான மனிதர் யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்கள விட பிஸியாக யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா ஒரு மஹல்லாக்கு இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதுக்கு இருக்கலாம், ஒரு ஊருக்கு இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுக்கு இருக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு இருக்கலாம், ஒரு மாவட்டத்துக்கு இருக்கலாம். உலகம் முழுவதுக்கும் ஒரு தலைவராக இருக்க முடியுமா? யாராவது அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உலகம் முழுவதுக்கும் என்று சொன்னால் எல்லா காலமும் தலைவராக இருப்பது, எல்லாருக்குமான முன்மாதிரியாக இருப்பது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பிஸியா இருப்பாங்க? ஒரு முதலமைச்சர் எவ்வளவு பிஸியா இருப்பார், ஒரு கலெக்டர் எவ்வளவு பிஸியா இருப்பார். அப்ப அதையெல்லாம் தாண்டிய ஒரு பிஸி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. வஹியினுடைய தன்மை என்ன, இது என்ன சொல்லுகிறது, என்ன போதிக்கிறது, அதனுடைய கருத்து என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை அழைச்சு சொல்லுவாங்க. அங்கிருந்து போருக்காக வேண்டி தயாராகி எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சமாளிக்க வேண்டியது எப்படி, அவர்களினுடைய படைபலம் என்ன, மனிதர்கள் எத்தனை, குதிரைகள் எத்தனை, ஒட்டகங்கள் எத்தனை, ஆயுத பலம் என்ன, உணவு பலம் என்ன, எத்தனை நாட்களுக்கு அவர்கள் தாக்கு பிடிப்பார்கள், என்ன வலிமையோடு இருக்கிறார்கள், இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அதற்கெல்லாம் உளவாளிகளை அனுப்புவது, அவர்களுக்கான அட்வைஸ் பண்ணுவது, எப்படி நடந்து கொள்வது. உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்த காப் இப்னு அஷ்ரஃப் போன்ற சில ஷைத்தான்கள் இடையூறுகள் செய்து கொண்டிருந்தார்கள், அபூ ராஃபி போன்றவர்கள் எல்லாம். இவர்களை எல்லாம் எப்படி அடக்குவது, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவனை எல்லாம் எப்படி அடக்கிறது என்று அவர்களை அடக்குவதற்கான வழிவகைகளை செய்வது, மக்களுக்கான பொருளாதார நிலையை மேம்படுத்துவது,
அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகளை அகற்றுவது, குடும்ப பிரச்சனைகளை நீக்குவது, சந்தைகளில் முஸ்லிம்களினுடைய பொருளாதாரம் உயர்வதற்கான வழிவகைகளை செய்வது, விவசாயத்தை எப்படி செய்வது, எல்லாத்தையும் பேசினாங்க. எதை விட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தொடவே இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? அப்படி பிஸியாக இருக்கக்கூடிய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போ நம்ம கொஞ்சம் பிஸி ஆயிட்டான், இந்த வீட்டுக்கு வரலையா? இல்லை, இப்போ பிஸியாக இருக்கிறேன்ப்பா, பிஸியாக இருக்கிறேன். மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோட பேசுவதற்கு நேரம் இல்லை, எல்லாம் பிஸி, வேலை வேலை வேலை. நண்பர்களோடு பேசுவதற்கு அதிக நேரம் கிடைக்கிறது. இது பெரிய மாற்றமான விஷயம். இது ஷரியா அதை விரும்பவில்லை. நண்பர்களோடு பேசுங்கள், ஆனால் அதிகமான நேரம் மனைவியோடு உறவோடு அதிகமாக பேசுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது, ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயம் வரை மஸ்ஜிதில் உட்கார்ந்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க, கனவு கண்ட அதற்கான விளக்கம் சொல்லுவார்கள், பிரச்சனைகளுக்கான தீர்வு செய்வார்கள். அதற்கு பிறகு எழுந்து 9 மனைவிமார்கள் வீட்டுக்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் போவாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் போயிடுவாங்க. போய் சலாம் சொல்லுவாங்க, அவர்களுக்காக துஆ செய்வாங்க, புறப்பட்டு அடுத்த மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க. எந்த மனைவி வீட்டில் தங்குறாங்களோ அந்த வீட்டில் கடைசியாக போய் சேர்ந்துருவாங்க. இதே மாதிரி அசருக்கு பிறகு ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கும் வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, துஆ செய்வாங்க, கொஞ்சம் கூடுதல் நேரம் பேசிட்டு கடைசியாக எந்த மனைவி வீடோ அந்த மனைவி வீட்டில் போய் திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் மனைவிமார்களை சந்தித்திருக்கிறார்கள், அவர்களோடு பேசி இருக்கிறார்கள். அவ்வளவு பிஸிக்கு மத்தியிலையும் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கல்யாணம் கட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. புது மனைவி தானே, புது மனைவின்னா கொஞ்சம் கூடுதலாக இருப்போமா இல்லையா? மனைவி புதுசாக கல்யாணம் முடிஞ்சா அவரை என்ன செய்ய, அவருக்கு மனைவியோடு தான் இருப்பார். எல்லாரும் கூட கிண்டல் பண்ணுவோம், என்னப்பா பொண்டாட்டி விட்டுட்டு வர மாட்டேங்கிறா, வெளியில் வர மாட்டேங்கிறேன் என்னப்பான்னு நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பொண்டாட்டிக்கிட்டே அவர் போக மாட்டார், நண்பர்களோடு தான் சுற்றுவார். அப்படி ஆயிடுது இப்போ நிலைமை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புது மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த கல்யாணம் முடித்த அன்றைய தினத்திலும் கூட எல்லா மனைவி வீட்டுக்கும் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா பாருங்க, நீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு வழக்கம்னு ஒன்று இருக்கும், அந்த வழக்கத்தின்படி செய்து கொண்டே வருவான். சில சமயங்களில் அந்த வழக்கம் மாறியும் இருக்கலாம், தப்பு இல்லை, ஒரு வழக்கத்தை மாற்றிக்கிறதுங்கிறது தப்பு இல்லை. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் காலையில் போகிறேன், சரி இனிமேல் நான் காலையில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் மாலையில் வர்றேனே அப்படிங்கிறது அது ஒரு வழக்கத்தை மாற்றுறது. இரவு பூரா நான் வளமையாக சோறு தான் சாப்பிடுவேன், இன்னிலேருந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ரொட்டி சாப்பிட்றேன் அல்லது சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மாறிக்கிடுவோம். இதே போல வழக்கங்களை மாற்றிக்கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில வழக்கங்கள்லையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வழக்கம் மாறவே இல்லை. இமாம்கள் எழுதுறாங்க, ஒரு வழக்கம் அவர்களிடத்தில் மாறவே இல்லை. காலை மாலை மனைவிமார்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த வழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை மாற்றவில்லை. எந்த அளவுக்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா புது மனைவியை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, அந்த நிலையிலும் கூட மனைவிமார்கள் வீட்டுக்கு காலையில் போயிட்டாங்க. இதில் பாருங்க, அந்த மற்ற மனைவிமார்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்க பாருங்களேன். முதல்ல ஆயிஷா நாய் வீட்டுக்கு போறாங்க, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சலாம் சொல்றாங்க. உடனே ஆயிஷா நாய் சரி, மற்ற மனைவிமார்களும் சரி, வகாலத் ஆயிஷா நாய் சொன்னாங்க, வ அலைக்க ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க, கைஃப வஜத்தாக லக்க பாரக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் நாயகமே, கொஞ்சம் யோசிக்கணும், எப்படி மனைவிமார்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு மனைவி புது மனைவி வந்து சொன்னால் ஒரு 2 மனைவி வச்சுக்கிறவன் படுற பாடு எப்படின்னு தெரியும் தானே. பாரக்கல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷான்னு சொல்றாங்க, பாரக்கல்லா கைஃப வஜத்தாக லக்க, நாயகமே புது மனைவி எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய புது மனைவி நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்க நாயகமே? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க ஆயிஷா நாய். ஆயிஷா நாய் மட்டுமல்ல, எல்லா மனைவிமார்களும்
இப்போ எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகர்ர ஹுஜ்ர நிசாயிஹி, எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கும் போறாங்க. கல்யாணம் முடிந்த அன்றே எல்லா மனைவி வீட்டுக்கும் போறாங்க. இந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹ்ங்கறத சொல்றாங்க. அவங்களும் பதில் சொல்லிட்டு உங்க புது மனைவி எப்படி இருக்கிறாங்க நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அதோட பாரக்கல்லா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது பாரக்கல்லா அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசியிலே எழுந்து வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியது வருது. ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டை விட்டுட்டு வெளியில் ஒரு அவசரமாக வேலை போக வேண்டியது வருது. பக்கத்தில் ஆயிஷா நாய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தூங்க இல்லை, கண்ணை பொத்தி இருக்கிறாங்க, தூங்க இல்லை. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, லன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்கது ரகத்து, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நான் தூங்கிட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் தூங்க இல்லை, கண்ணை பொத்திக்கிட்டே இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் நான் தூங்கிட்டதாக நினைக்கிறாங்க. இது ஆயிஷா நாய் சொன்ன வார்த்தை. ஃபஅகத ரிதாஅஹு ருவைதா வன்தஅல ருவைதா வஃபதஹல் பாப வஹரஜ சும்ம அஜாஃபஹு ருவைதா அப்படிங்கிறாங்க. அவங்க தன்னுடைய மேலங்கையை எடுத்து போட்டாங்க. எப்படி எடுத்து போடுறாங்கன்னா, மெதுவாக என்னுடைய தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது என்பதற்காக அதை மெதுவாக எடுத்து போடுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் செருப்பை தொட்டார்கள். மெதுவாக என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக. தன் மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நிம்மதியாக தூங்கிட்டோம், நமக்கு தான் அவசரமாக போக வேண்டிய வேலை வருது, அவசரமாக வெளியில் போக வேண்டி இருக்குது, அவங்களுடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு செருப்பை மெதுவாக போடுறாங்க. கதவை மெதுவாக திறந்து மெதுவாக சாத்துறாங்க. நான் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன அரவத்தை கூட ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டார்கள். எவ்வளவு ஒரு கருணையான நபி. நம்ம வர்றோம், பசியோட வர்றோம் வீட்டுக்கு, திருநெல்வேலிக்கு போயிட்டு தூத்துக்குடி போயிட்டு அல்லது மெட்ராஸுக்கு போய் எங்கே தான் வந்து இறங்குறோம். பசிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. வந்து பார்க்கலாம் மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா தூங்கிட்டு கிடக்குறாங்க, மனுஷன் பசியோடு வந்து கிடக்கிறான். அவளை தட்டி எழுப்பி அதாபு காத்து அரைக்குறை தூக்கத்தில் அவள் எழும்பி இதை செய்யாதேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவள் அடிமை அல்ல, உன்னுடைய வாழ்வில் பங்கு பெற வந்தவள், உன்னை தந்தையாக்க வந்தவள். அப்ப எவ்வளவு கனிவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. மெதுவா கதவை திறந்து மெதுவா மூடி துண்டை மேல மெதுவா எடுத்து போட்டு வன்தஅல ருவைதா, செருப்பு சத்தம் கூட வந்துடக்கூடாதுன்னு மெதுவா தொட்டு அப்படி மெதுவா சத்தம் வராம ஸ்டெப் வச்சு போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அருள் நிறைந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அப்ப குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு கோபமே வந்தது இல்லையானா வந்திருக்கு. மனைவிமார்கள் எல்லாமே கோபப்படாத அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்களானா இல்ல, சில சமயங்களில் அவங்க கோபம் வர்ற மாதிரி நடந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத நீங்க பாருங்க. கோபம் வருவது போன்று நடந்து கொண்டார்கள் என்றால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நாம இருந்தால் நம்ம எப்படி நடந்துக்கிடுவோம் அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். ஆயிஷா நாயி வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு உணவை சமைத்து கொடுத்து விடுறாங்க. யாருக்கு? ஆயிஷா நாயி வீட்டுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விடுறாங்க. ஒரு பணியாளர் ஒரு தட்டில் வச்சு அதை கொண்டு வர்றார். தட்டுனா மண் தட்டு, உலமூடிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தட்டிலே வைத்து அந்த உணவை அவர் கொண்டு வருகிறார். ஆயிஷா உம்மு சலமா நாயை கொடுத்து விடுறாங்க. ஆயிஷா நாயை கொண்டு வந்து அப்போ அவங்க பார்த்தாங்க, என் வீட்டில் ரசூல் இருக்கிறாங்க, என் வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கு என்ன விதமான உணவுகள் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் என்ன கொடுத்து விடுறது, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் வகை வகையாக செஞ்சு கொடுத்து விடுங்க. ஏதோ ஒரு நல்ல உணவு செஞ்சால், இப்போ நம்ம அன்றைக்கி ஒரு விசேஷமான உணவு செஞ்சுக்கிறோன்னு வைங்க, நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து விடுவோமா இல்லையா? நம்முடைய உறவுகளுக்கு கொடுத்து விடுவோம். நண்பர்கள் நம்ம நெருங்கியவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் உணவு செஞ்சுருக்கிறோம்மா, இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பாடு ஆக்காதீங்க, நான் கொடுத்து விட்றேன். இயல்பாக நடக்குமா இல்லையா? இது இயல்பான ஒன்று தான். அதே போன்று உம்மு சலமா நாயகி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு நல்ல உணவு செய்து தன்னுடைய பணியாளர் இடத்துல அதை கொடுத்து விடுறாங்க. ரசூலுல்லாஹ்னு கொடுத்து விடுறாங்க.
அதை பார்த்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கோவம் வந்துட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி தட்டையை போட்டு உடைச்சிட்டாங்க. எங்கே உடைக்கிறாங்க? ரசூலுக்கு முன்னாலேயே போட்டு உடைச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு முன்னால் உடைச்சா கூட பரவாயில்லை, அது பொறுமையினுடைய சிகரம். இதுக்கு மேலே என்னன்னு கேட்டால் அங்கே ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு சில சஹாபிகள் வந்து உட்காந்துக்கிறாங்க, அதுக்கு முன்னால் போட்டு உடைக்கப்படுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் மனைவி நம்ம வீட்டில் நம்ம உட்காந்துருக்கிறோம், நம்மளை பார்க்கறதுக்கு ஆட்கள்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஒரு சட்டியை கொண்டு வந்து முன்னால் பட்டோண்டு போட்டு உடைச்சி அந்த உணவுகள்லாம் சிதறுனா எப்படி இருக்கும்? அடித்து பின்னி எடுத்துட மாட்டோம்? பொறுமையாக இருக்க முடியுமா? இதில் கோபப்படுவது நியாயமா இல்லையா? எவ்வளவு கோபம் வரணும், இதில் எவ்வளவு கோபம் வரும்? அப்படி வந்தால் நியாயமா இல்லையா? அட உனக்கு பிடிக்க இல்லைன்னா திருப்பி கொடுத்து விடு, அதுக்கு இப்படி கொண்டு வந்து உடைக்கிறதா? அது சபையில் போட்டு உடைக்கிறதா? அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுமை காத்தாங்கன்னு பாருங்க. அவங்க சொன்ன வார்த்தை காரத்து உம்முக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த உடைஞ்சி 2 துண்டாக உடைஞ்சிட்டு அந்த தட்டு சாப்பாடுலாம் சிதறிக்குது, அந்த 2 துண்டையும் எடுத்து அப்படியே சேர்க்குறாங்க. அவங்களே எழும்பி என்ன செய்கிறாங்க? அந்த தட்டை எடுத்து அப்படி நம்ம சேர்த்து அப்படி வச்சுக்கிட்டு அதில் என்ன செய்கிறாங்க? சாப்பாடை பொறுக்கி அந்த உணவுகள்லாம் பொறுக்க வச்சுட்டு குழு சாப்பிடுங்கன்னு யாருக்கு கொடுக்குறாங்க? தன்னுடைய தோழர்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க சொல்கிறது தான் காரத்து உம்முக்கும், வேற ஒன்றும் இல்லை, உங்கள் உம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு. என் கணவர் என் வீட்டில் இருக்கிறாங்க, என் வீட்டில் ஆட்கள் வந்தால் அவங்கள கவனிக்கிறது எனக்கு முடியும், நீங்கள் என்ன? அப்போ ரோஷங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், தனக்கு உரிமையான ஒரு விஷயத்தில் இன்னொருவர் தலையிடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்குதே, அதுதான் ரோஷம். அந்த ரோஷம் நியாயமானதா? நியாயமானது தான். ஆனால் அதை எப்படி கையாளணுங்கிற விதன்னு ஒன்று இருக்குல்ல. இப்படியா தட்டையை போட்டு உடைக்கிறது? உடைச்சாங்க நம்ம அம்மா. காரத்து உம்முக்கும் குழு, உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டுப்பா, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அப்போ அந்த இடத்திலும் கூட தன் மனைவியை விட்டு கொடுக்காமல் பெருந்தன்மையாக நடந்தவர்கள் தான் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அந்த இடத்துலையே கூட மனைவியை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் அம்மாவுக்கு ரோஷம் வந்துட்டுப்பா, அப்படி தான் சொன்னாங்களே தவிர என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு நம்மளாம் நினச்சோம், என்ன மடத்தனமாக நடக்கிறான்னு. நம்ம வாய் பேசியிருக்காது, கை பேசியிருக்கும், அல்லது கையில் இருக்கிற தும்புக்கட்டை பேசியிருக்கும். அப்படி தானே நடந்திருக்கும். இயல்பாக என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? லரப எதிரிப்பு லரபன் நம்ம மசாலா ஓதும்போது சர்ஃபு சொல்லுவோம், அந்த சர்ஃப் அங்கே நடந்திருக்கும். அவ்வளவு கனிவாக சொன்னார். ஆனால் கோபம் வந்தது, அதை கட்டுப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரத்து உம்முக்கும் குழு, உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, அதை நீங்கள் கண்டுக்கிடாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இதை சஹாபிகளுக்கு அதை படித்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி நடந்துக்கிடணும்னு அர்த்தம், அப்படி தானே? உங்கள் மனைவி ஏன்னு சொன்னால், ஏன் கணவருக்கு செய்வதற்கான எல்லா உரிமையும் சக்தியும் எனக்கு இருக்கும்போது நீங்கள் என்ன தலையிடுவது? இதில் என்ன விளங்குறன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தால் இப்படி வரும். இந்த நேசம்தான் காரணம், அந்த மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் இதுவே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு 2 மனைவிமார்களை சந்திக்கும் போது அவங்க என்ன செய்யாங்க? ரொம்ப சந்தோஷமா மனநிறைவாக பேசுறது, அது வேறு விஷயம், பேசிக்கிட்டாங்க. அப்படி பண்படுத்தி இருந்தார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த செய்தியின் வழியாக நாம் உணர்கிறோம். அப்போ நம்ம அதனுடைய யதார்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். யதார்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஷாவுக்கு முன்னால தூங்காதீங்க, இஷாவுக்கு பின்னால ஊர் பேச்சு பேசாதீங்க. இஷாவுக்கு முன்னால் தூங்குறது இல்லை, நமக்கு அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாரும் தூங்குறது இல்லை. இஷாவுக்கு முன்னால் நம்ம தூங்குவோமா? அது தூங்க மாட்டோம், அது ஓகே தான். ஆனால் இஷாவுக்கு பின்னால் உலக பேச்சு பேசாதீங்க, அரசியல் பேசக்கூடாது, நம்முடைய சொத்து சுகங்களை பற்றி பேசக்கூடாது, இதெல்லாம் துனியாவினுடைய விஷயங்களை எதை பற்றியும் பேசக்கூடாது. சில விஷயங்கள் பேசுவதற்கு அனுமதிச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விஷயம் பேசியிருக்கிறாங்க? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, இப்போ அவங்களை கவனிக்கணுமா இல்லையா? அவங்களோட உட்காந்து பேசணுமா இல்லையா? அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரயாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இரவு நேர பிரயாணம்,
அப்போ நீங்கள் பேச வேண்டியது வருது. ஃபோனை போட்டு நம்ம பேசுகிறோம், அதை வச்சுட்டு வந்துட்டோமா, இதை வச்சுட்டு வந்துட்டோமா, அவளுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், மறந்துட்டேன் மச்சான், நீ அதை கொடுத்துரு, நீ அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வந்துரு. இது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரயாணத்தினுடைய இரவில் நம்ம பேசிக்கிடலாம். அதே மாதிரி மக்களினுடைய நலனுக்காக பேசலாம். மக்களினுடைய நலன், பொது நலன், மக்கள்லாம் நம்ம பெத்த மக்கள் இல்லை, பொது நலனுக்காக என்ன செய்யலாம், பேசுவதற்கு அனுமதி. இதில் குறிப்பாக ஒன்று என்னன்னு கேட்டால், சும்மா உட்கார்ந்து அரட்டடிக்கிறத இஸ்லாம் கடுமையாக வெறுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ரஹு அப்படினே வருது. வஸஜர, அவர்கள் அதை தடுத்தார்கள், விலக்கினார்கள். வீண் பேச்சு இஷாவுக்கு பிறகு பேசக்கூடாது. அதனால தான் இஷாவை லேட்டா தொழுகிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. இஷாவை தொழுதுட்டு அப்படி படுத்துடலாமா இல்லையா, சாப்பிட்டுட்டு படுத்துடலாம். அதுக்காக தான் இஷாவை தாமதப்படுத்த விரும்பினாங்க. ஆனால் மனைவியோடு இஷாவுக்கு பிறகு பேசுவதை விரும்பினார்கள். மாநாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبل العشاء ولا سمر بعدها, இஷாவுக்கு முன்பாக அவர்கள் தூங்கியதும் இல்லை, அவர்கள் இஷாவுக்கு பிறகு ராக்கதை பேசியதும் இல்லை. ராக்கதைன்னு முன்னால பேசுவாங்க இல்லையா, பல கதைகள்லாம் சொல்லப்படும். அப்ப அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் மனைவி இடத்தில் ராக்கதை பேசுவார்கள், அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இபாதத்து. மனைவியோடு இரவிலே நீங்கள் அமர்ந்து பேசுவது என்பது இபாதத்தாக இந்த மார்க்கம் பார்க்கிறது. ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது நீண்ட செய்தி, நான் அது ஒரு விஷயத்தில் முடிக்கிறேன். யமன்ல 11 பெண்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, ஆயிஷா இந்த யமன்ல 11 பெண்கள் இருந்தாங்க, அவங்களாம் தோழிமார்கள். ஒரு நாள் இந்த 11 பெண்களும் கூடி உட்கார்ந்து பேசினாங்க, நம்ம கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை, அவர் கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை இங்க நீங்க சொல்லணும், யாரும் மறைக்க கூடாது, எப்படியோ அப்படியே சொல்லிடணும், மறைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் செய்து சத்தியம் செய்து அவங்க என்ன செய்யறாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு கணவனா, முதல் மனைவி சொன்னால், என் கணவர் இப்படி, அவர் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைச்சி மாதிரி அப்படின்னு உதாரணம் சொல்லிட்டு அதுலேருந்து நிறைய சொல்கிறார். இப்போ அதை அவ்வளோத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை 11 சொல்லி முடிஞ்சுன்னு சொன்னால் தொழுகையினுடைய நேரமே முடிஞ்சிடும். அவ்வளோ நீண்ட, அப்போ நான் நீங்கள் யோசிங்க எவ்வளோ பெரிய கதைங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவியாக சொல்கிறாங்க, முதல் மனைவி, ரெண்டாவது மனைவி, இப்படியே சொல்லிட்டு வந்து ஒரு கணவன் மனைவி தம்பதியை பற்றி சொல்கிறாங்க, அபூ ஸர்அ உம்மு ஸர்அ. ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அந்த 11 பேரில் அழகான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கனிவான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகள்லாம் பெற்று எடுத்தது யாருன்னு சொன்னா அபூ ஸர்அ உம்மு ஸர்அ. இந்த கதையை சொல்லி முடிச்சிட்டு ஆயிஷா நாயிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷா, அபூ ஸர்அ எப்படி உம்மு ஸர்அக்கு இருந்தாரோ அதை போல நான் உனக்கு. அபூ ஸர்அ எப்படி தன்னுடைய மனைவியோடு கனிவாக, அன்பாக, பரிவாக, பாசமாக இருந்தாரோ அதை போல நான் உனக்கு அப்படின்னு சொன்னதும் ஆயிஷா நாயிட்ட பதில் சொன்னாங்க, என்ன நாயகமே அபூ ஸர்அன்னு சொல்றீங்க, அபூ ஸர்அலாம் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது நாயகமே, என்ன அபூ ஸர்அ, அதையெல்லாம் தாண்டிய கருணையாளர் அல்லவா நீங்க அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாய். என்ன அழகான வாழ்க்கை, அபூ ஸர்அை விட அற்புதம் நீங்கள் நாயகமே, அதையெல்லாம் தாண்டி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா, அவங்கள மாதிரி இன்னொரு ஆள் இல்லை, வர முடியாது, குணத்திலும் பொறுமையிலும் அன்பிலும் கனிவிலும் தாராள தன்மையிலும் உலகத்தில் அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை, அது அவர்களுக்கே தெரியும். ஆனாலும் ஆயிஷாவினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை இந்த சமூகம் உணர்வதற்காக, ஒரு பெண் சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு மனைவிமார்கள் எப்படி இருக்கணும், தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்தணும், அது அவள் மீது தார்மீக கடமை. அப்ப அவள் சந்தோஷப்படுத்துவது மாதிரி இவன் நடந்து கொள்வது, இது இவன் மீது கடமை, நம் மீது கடமை. எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை, இப்ப சில விஷயங்களை நம்ம சொல்லி இருக்கிறோம், நம்முடைய உலமாக்கள் நிறைய நிக்காஹ்னுடைய மேடையில் பேசி இருக்கிறாங்க, அதெல்லாம் வாழ்த்துறை அப்படின்ட்டு அந்த வாழ்த்துறையோடு அப்படி அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அல்ல, வாழ்க்கையில் நாம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் அந்த வாழ்க்கை என்பது மிக கனிவானதாகவும் அழகானதாகவும் இருக்கும். சொர்க்க வாழ்க்கை என்பது இந்த துனியாவிலேயே அமைஞ்சிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் அதுபோன்று அமைத்து, இப்போது நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வாழ்க்கையையும் சொர்க்கம் வரை தொடர்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. ஏன்னா
உதுகுலுல் ஜன்னத்தை அந்தும் அஸ்வாஜுக்கும் துஹபரும். இந்த அவர் அறிஞர் சொன்னார்னு ஆரம்பித்தேன் பாருங்க. அவர் சொல்றாரு இஸ்லாம் இந்த நிக்காக நிரந்தரமாக இருக்கணும்லாம் விரும்ப இல்லை, வேற வேற கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஆனால் அவங்கள தலாக்கு குறைவு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது உதுகுலுல் ஜன்னத்தை அந்தும் அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப என்ன, அப்பவே அல்லாஹ் சொல்லி வச்சுட்டான், நீங்க வாழ்ற வாழ்க்கை சொர்க்கம் வரைக்கும் வரணும். அப்ப அது எவ்வளவு பெரிய நிரந்தரம், என்ன அழகான வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அப்படி நோய்து துஹபரூன், நீங்கள் மகிழ்ச்சியூட்டப்படுவீர்கள், சந்தோஷம் அளிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். எனவே இது நிரந்தரமான வாழ்க்கையாக நமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் இந்த ஷரீஅவும் விரும்புகிறது. அத்தகைய ஒரு சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.